viewers, welcome to Madam Cooks a Lot. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனே நீங்கள் பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான முளைக்கட்டிய பச்சைப்பயிறு அப்புறம் சோழிக்கீரையிலேருந்து ஒரு கறி பண்ண போகிறோங்க. இந்த கறி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. ஃபேன்சி மசாலா எதுவுமே இல்லாமல் சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை வச்சு இந்த அருமையான கறி செய்ய போகிறோங்க. வாங்க உடனே ஸ்ப்ரவுட்டட் கிரீன் கிராம் அப்புறம் தில் லீவ்ஸ் கறி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் ஃபுல்லாக முளைக்கட்டிய பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா முளைக்கட்டி வந்திருக்கு பச்சைப்பயிறு. அப்புறம் ஒரு சின்ன கட்டு சோழிக்கீரை எடுத்துக்கோங்க. இந்த கீரையில் அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்புறம் இதில் ஃப்ளேவர் அதிகமாக இருக்குங்க. அதனால் இந்த கீரையை நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முதல்ல பச்சைப்பயிரை வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் பச்சைப்பயிறு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் இந்த பயிறு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 விசில் வர வரைக்கும் பச்சைப்பயிரை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு சின்னதாக இருக்கிற ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பச்சைப்பயிறு பூ மாதிரி எவ்வளோ நல்லா சாஃப்டாக குக்காய் வந்திருக்கு. லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போவே அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவையும் இப்போ சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே பச்சைப்பயிறு வேகிறதுக்கு மஞ்சள் சேர்த்துருந்தோங்க. பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இன்னும் பத்தலைன்னா தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கறியை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷமாக கொதிச்சதுனால மசாலாலாம் நல்லா குக்காய் வந்திருக்குங்க. இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற சோழிக்கீரையை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாங்க. வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பச்சைப்பயிறு அப்புறம் சோழிக்கீரை கறி நல்லா குக்காய் வந்திருக்கு. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு குட்டி பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் எண்ணெய் சூடானதோ கடுகு பொரிச்சிக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததோ 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ண கறி மேலே போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு கறி ஈஸியாக எப்படி பண்ணணுன்னுட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு
கறியாக இருக்குங்க. இது சப்பாத்தி ஃபுல்காவோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிப், பச்சைப்பயிரை சீக்கிரமாக முளைக்கட்டி வர வைக்கணுன்னா பச்சைப்பயிரை 4 ஹவர் ஊறினதுக்கப்புறம் தண்ணி முழுக்க எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஹாட் பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 12 மணி நேரத்திலேயே பச்சைப்பயிறு நல்லா முளைக்கட்டி வரவங்க. இந்த டிப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாவில் கூட ஃபாலோ பண்ணலாங்க. ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் அ லாட். தேங்க்யூ.